கூலி 1000 கோடி அடிக்குதா இல்லையா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. படம் பார்த்துட்டு போகிற அந்த ரசிகர்கள் இந்த படத்துக்காக கொடுத்த 150 ரூபா, 200 ரூபா, 180 ரூபா, 210 ரூபா அந்த காசு ஒர்த்துப்பா, இது போதும். இது ரஜினி சொல்கிறது. இதையே தான் லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு. நான் இந்த நம்பர்ஸில் கலெக்ஷன்ஸில் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் தாண்டி கூலி 1000 கோடி அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்றதுக்கான சம்பவம் என்னென்னா, நார்த்தில் தொடர்ச்சியாக, அதாவது நார்த் இந்தியாவில் தொடர்ச்சியாக சவுத் இந்தியன் படங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் படங்கள், நீங்கள் ஆந்திரா கர்நாடகா படங்களோ ஒத்துக்கிறாங்க. சவுத் இந்திய படங்கள் ஓடிடி பஞ்சாயத்துனா என்ன, நாம் இங்கே தமிழில் அல்லது தென்னிந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடியில் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னா, ஆனால் நார்த்லன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓடிடிக்கு கொடுக்கணும். அப்படி 8 வாரத்துக்கு முன்னாடி ஓடிடிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் படங்களை நாங்கள் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ண மாட்டோம். அப்படி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா பெருமளவில் கலெக்ஷன் அடி வாங்கும். இத்தநாள் வரைக்கும் அதனால தான் தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்க முடியலதுக்கு இன்னொரு காரணம். ஜெயிலர் தான் ஹையஸ்ட் தமிழ்ல ஒரு கலெக்ஷன். அதையெல்லாம் தாண்டி கூலி அசால்ட்டா அடிச்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, 8 வாரத்துக்கு பிறகு ஓடிடியில் அதை ஒளிபரப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தில் கூலி தயாரிப்பாளர் ஓகே பண்ணியாச்சு.